விஜி ராம்ஜி திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு தற்போது திட்டம் ஒதுக்கியுள்ளது. நிதி தேவையை கருத்தில் கொண்டு விபிஜி ராம்ஜி திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டம் தீட்டியுள்ளதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். விபிஜி ராம்ஜி திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. நிதி தேவையை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்திற்கு மாறாக கொண்டு வரப்பட்ட விஜி ராம்ஜி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த திட்டத்திற்கு 95,000 கோடி ரூபாயை இடைக்கால நிதியாக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதில் தமிழ்நாட்டிற்கு 7,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இதன்படி நிதி தேவையை கருத்தில் கொண்டும் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கான நிதி பகிர்வு சதவீதம் மாற்றியமைக்கப்பட்டதால் தமிழ்நாடு அரசு கூடுதலாக 5,000 கோடி ரூபாய் நிதியை அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. விஜி ராம்ஜி திட்டத்தின்படி மத்திய அரசும் மாநில அரசுகளும் 60-40 என்ற விகிதத்தில் நிதி சுமையை ஏற்க வேண்டும். புதிய சட்டத்தின்படி வேலை நாட்கள் 100லிருந்து 125ஆக அதிகரிக்கப்பட்டாலும் மாநிலத்தின் நிதி சுமை அதிகரிக்கும் என்று முடிவெடுக்கும் அதிகாரம் மையப்படுத்தப்படும் என்று தெரிவித்து முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது இந்த திட்டம் ஜனவரி மாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகியுள்ளது. விஜி ராம்ஜி திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு தற்போது திட்டம் ஒதுக்கியுள்ளது. நிதி தேவையை கருத்தில் கொண்டு விபிஜி ராம்ஜி திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டம் தீட்டியுள்ளதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். விபிஜி ராம்ஜி திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. நிதி தேவையை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்திற்கு மாறாக கொண்டு வரப்பட்ட விஜி ராம்ஜி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த திட்டத்திற்கு 95,000 கோடி ரூபாயை இடைக்கால நிதியாக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதில் தமிழ்நாட்டிற்கு 7,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இதன்படி நிதி தேவையை கருத்தில் கொண்டும் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கான நிதி பகிர்வு சதவீதம் மாற்றியமைக்கப்பட்டதால் தமிழ்நாடு அரசு கூடுதலாக 5,000 கோடி ரூபாய் நிதியை அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. விஜி ராம்ஜி திட்டத்தின்படி மத்திய அரசும் மாநில அரசுகளும் 60-40 என்ற விகிதத்தில் நிதி சுமையை ஏற்க வேண்டும். புதிய சட்டத்தின்படி வேலை நாட்கள் 100லிருந்து 125ஆக அதிகரிக்கப்பட்டாலும் மாநிலத்தின் நிதி சுமை அதிகரிக்கும் என்று முடிவெடுக்கும் அதிகாரம் மையப்படுத்தப்படும் என்று தெரிவித்து முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது இந்த திட்டம் ஜனவரி மாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.